போஜனும் நானும் புசித்து பொழுதுமே கையடங்கி சூரியன் உதயமாக சுரத்துடன் அமர்கலம் ஏகி எந்துவிடர் குறித்த நான் எதிரி தெரிவித்து வருகிறேன். அதனமாக இருக்க வேண்டாம், புறப்படுகிறேன். அப்பா ஒரு சத்திரம் போறேன் இப்பதான் அப்பா நீ தெரியுற பாத்துக்கிறேன். இப்ப என்ன விட்டு போறேன்னு சொல்றீங்கப்பா. இனிமேல் நம்ம நல்லா வாழலாம், பாத்துக்குவேன் நான் நினைச்சப்பா. என்னை திருச்சி குடிச்சு திரும்புவோம் சண்டைக்கு போறேன்னு சொல்லியிருப்பா. மகனே அனாதன மகனே என் பாலா என்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாய் மகனே. உங்கள் இருவரை பார்த்து மனம் புண்ணாய் இருக்கிறது. நான் கண்ணீர் வடிக்கிறேன். சூரியன் உதயமாகிவிட்டால் நான் போர்க்களம் போகிறேன். எனக்கு ஒரு ஆதரவே என் பிள்ளைக்கு ஒரு ஆதரவே எனக்கு ஆதரவு யாருங்க? என் மகன் பிஞ்சு முகத்தை பாருங்க. நான் எப்படி வளர்த்தவன்? பிள்ளைக்கு ஆதரவு யாருங்க? சொல்லிட்டு போங்க. உனக்கு ஆதரவு தானே மகனே, உனக்கு ஆதரவு தானே உனக்கு ஆதரவு தானே. ஆமாங்க, எனக்கு ஆதரவுங்க. போது
மங்களம் சென்று மடிந்து விட்டால் மாண்டு விட்டால் அத்தி நகர் போகாத. நிறுத்துங்க. ஏன் போகாதுன்னு சொல்றீங்க? அத்தனாபுரி பட்டணம் போகாதீங்க அப்படின்னு சொல்றீங்களே. காலமெல்லாம் அண்ணன் மணி வருகிறாளே இவள் நாள் உங்களை ஆதரிச்சாங்க. அண்ணன் மணி வருகிறாள் என்று துரியோதனை ஆதரிக்க மாட்டாரா? துரியோதனை ஆதரிப்பாள். துரியோதன உயிரோட இருந்தால் தானே உங்களை ஆதரிப்பாள். காரணம் இந்த கர்ணன் மடிந்தால் அச்சலமே துரியோதனன் மடிந்து விடுவான் பண்ணி அங்க சென்றதே உண்டானால் உங்களுக்கு ஆதரவு யாரும் தெரியாது. எங்க போறது? சீர் செய்யும் பாண்டவர்கள் குழந்தை உண்டானால் அண்ணன் மணி வந்துட்டால் அண்ணன் பிள்ளை வந்துருச்சுன்னு அதை சீர் செய்வார்கள். உனக்கு சேர்த்து பிடிப்பார்கள். நீ இந்திர பிரத்தனம் சென்று ஏங்க அங்க போ சொல்றீங்களே சாமி, நான் தேர்ப்பாக என்று இந்த பாவி சாமி ஜாதி கெட்டவன் குலம் கெட்டவன் நான் இழிவாக நான் பேசிவிட்டேன். அங்க போனா எனக்கு நல்ல பேர் வருமா? ஒரு ஈன பேர் வருமே சாமி. ஈன பேர் எப்படி போக எனக்கு? ஆமா, ஜாதி கெட்டவன் மனைவின் தான் உலகமெல்லாம் பேசுவார்களே, அந்த நல்ல பேர் சாமி. அங்க போனா ஜாதி கெட்டவன் மணி வந்துட்டா இவன் சேர்த்து பிடிக்கூடாது. அந்த ஈன பேர் போக வேண்டாம். ஆனால் ஓர் செய்து புகழுடன் வருவேன தெரியாதங்கே அந்த தீரமுள்ளன் காண்டிபன் பாலும் பட்டு பார்த்தனின் விழுந்த மனிதனானால் சூரசேனன் நின்றெடுத்த சொகுத்தான குஞ்சியம்மன் ஓடி வந்து மகனே கர்ணா மடிட்டியான மகனே 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 என்று சூரசேனன் நின்றெடுத்த சொகுதான குந்தி தேவி ஓடி வந்து மாரடி தழுவாள் மேல் விழுந்து மதி கொடுத்தோன் என்று அறிவாய் பெண்ணே பொன்னி மகனே விஸ்வகது அடிக்கா படகா யாரு நீ? தாலி கட்டிய மனைவிங்க. யாரு? தாலி கட்டிய மனைவிங்க. மகம்பா யாரு? மகன். வீதி வரையில வருவங்க. வீதி வரையில வருவா? ஆமா. நீ எதுல வரட்டா வருவா? காடு வெள்ளி வருவா. காடு வெள்ளி வருவா. நீ யாரு? காடு வெறி வருவா. கடிச்சு வெள்ளி யாரு வர்றது? கடிச்சு வெள்ளி வருவியா? எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லைங்க. இல்லதானே? கடிச்சு வெள்ளி வர்றது யாரு? நீ யாரா? கடிச்சு வெள்ளி வருவியா? வரமாட்டானே. நான் போறேன் ஐயோ கடவுளே, என்னை படிச்ச பெருமையா என்னுடைய நிலைமை பாத்தியா? என் தாலி கட்டிய மணி ஒருவரும் என் பிள்ளை ஒருவரும்
இழுத்து கிடக்கிறாங்க. நான் குறிச்சத்தில் போக துணிஞ்சு விட்டேன். என்னை பொழுது உலகத்தில் யாரையும் படிக்குமானா பிரமதாவா படிச்சு என்னை அணையாது விடாது. நான் போறேன். உன் பேச்சு கேட்காத போருக்கு போனாரடா. அங்க போருளே வெற்றி தோல்வி யாருக்காவது ஒருவருக்கு வரும். அப்படி வந்து மாண்டதே உண்டானா நம்மள யாருடா ஆதரிப்பாங்க? அந்த அத்திநக என் மகனே என் பாலா அலறி சத்தம் கேட்குதா? அரசருக்கு ஆகாது என்று சொல்வார்கள். நமக்கு யாருடைய ஆதரவு? ஒரு மனைவி இருக்கிறாள், மகள் இருக்கிறாள், எந்த பொன் பொருளையும் சேர்த்து எடுத்து வைக்கல. பிள்ளை வளர்த்தனா ஊர் பொதுமக்கள் இருக்கிறாங்க, மடியேந்தி போய் வாங்கி வந்து உன் பிள்ளை வளர்த்துக்குமா போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. நேரம் தொட்டு தாலி கட்டிய கணவர் மாண்டி விட்டார்களே, துயரத்தோடும் துக்கத்தோடும் இன்றோடு என்னுடைய கணவர் மாண்டி விட்டார். என்னை யாரு பார்க்குவாங்க? கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளே, அப்படி என்று எனக்கு நேர்ந்த கதி யாருக்கு நேரக்கூடாது. புருஷன் எண்ணி எடுத்து போடுவார் என்று நான் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன். என் கையால மண்ணு வாங்கிட்டு போயிட்டாரே. அப்படி என்று தொட்டு தாலி கட்டிய மனைவி குப்ப மதனமா குப்பம்மா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறாங்க. என்னுடைய கணவர் மாண்டு மனித மண்ணி சாய்ந்தாலும் 4ஆம் அடைய வேண்டும். எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழணும். அதை போல அந்த சிவபெருமான் அருள் கொண்டு குலம் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். 4ஆம் அதி கிடைக்க வேண்டும் சொல்லி சிவபெருமானை வேண்டிக் கொள்வோம். அவர்களால் கொடுக்கப்பட்ட பணம் நாடகம் நடத்துக்காக பங்காளி நாடு நகர் ஆடுறவங்க 16 நாளா உன் காலடி உட்கார்ந்து தேர் மாட்டேன். என்ன மாமா போது போதுதான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன
பதிவிட்டு கதிகளங்க பஞ்ச கட்டாக்கள் ஐவர்கள் நாங்கள் சதி செய்து துரியனுடைய கொடுமை நீக்கி சந்திரகுல விளங்க 13 வருடமாக காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் காப்பாத்தினேன். ஆனா இன்னைக்கு 17ஆவது சண்டையில அதிக பலமுள்ள கரணாகப்பட்டவன் தாய்க்கு தலை அறுபட்டு குட்டிக்கு வாழை அறுபட்டு இமயமலையில சென்று தவம் இருந்து என்னைக்கு தாவா அத்தியனை கொள்வேன் கரணத்துல அணிகள் வந்திருக்குது. அந்த அரவபானத்தை அஸ்திரமா கொடுத்தான்னா பூமிக்கு ஆகாயத்துக்கு வாயை கவிழ்ந்து வரும். நீ மேல் தட்டுல இருக்கிற நான் கீழே சிறிய பாம்பா இருந்தாலும் பெரிய கோயில் எடுத்து பழமொழி பாம்பு பல்லாயிரம் பகப்பா ஏன் நான் கொஞ்ச நாள் இருக்கணும் எனக்கு கொண்டாடி கொள்ளுக்குது பேரளவோ நீ செத்தா துரியோதரன் தின்னுவான் துரியோதரன் செத்தா நீ தின்னுவேன் அடிச்சாலி பிடிச்சாலி தண்ணி அடிச்சாலியும் தண்ணி விளங்காது தண்ணி அடிச்சு கோல் தான் வேற நான் தண்ணி அடிச்சு கோல் மாதிரி உங்க காசாருமே இன்னைக்கு மானாப்பா நீ 17 நாள் சபதம் முடிச்ச நான் முடிக்கல ஊரியா காலமாக காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் உங்களை காய்க்கிறார் சொல்லி ஒரே மனத்திலும் எங்களை பாதுகாத்து வந்த கடவுளை இந்த 17 சண்டையில மறுபடியாக சொல்கிறாரு என்னமா நியாயமா மாமா சண்டை செய்து அந்த நாகப்பாம்பன் சொல்லக்கூடிய சர்வத்தைய லவணங்கம் என்று சொல்லக்கூடிய தீமிக்கு வட்டி வைத்திருவோம் கோவிந்தா கால கலைக்கிற போது கோவிந்தா வர வேண்டும் நாராயணன் வர வேண்டும் அப்ப நாங்க நேரத்தில் உண்டானால் அப்போது வந்து எங்களை ஆதரவு கொடுத்து ஒரு வந்து காத்து கொண்டு வந்து இன்னைக்கு கடைசி நாளாக என் சபதம் முடிக்க போற நாளில் நான் வர முடியாது இந்த பாம்புக்காக பயந்து நீங்க வார்த்தை சொல்வது நியாயமா மாமா
அழைத்து வந்தாயா கடவுள. அதை போல இன்றைக்கு கிடைச்ச நாளாக என் சபதம் முடிக்கும் போது எங்களை காத்தவன் நீங்கள் தான். காக்காம கொண்டு போய் கடைசியில கதை சேர்த்தாலும் நீங்கள் தான். மாமா உங்கள் பாதமே மாமா கேதி மாமா. மாமா கடவுளா வர முடியாது. அதாவது நம்ம நான் சொல்லிட்டோம். பாம்பிக்கால பாம்பு அறியும். ஆமன்கால பாம்பு அறியும். ஆமா சரி சம்காரி அறியும். ஆமா ஏமாமா அதே போல மனதை சோதிக்கதான் எப்படி சொன்னாங்க. ஏன் மாமா நான் அழுந்ததான் நியாயமான ஆளா? என் கண்ணில் தண்ணி வந்திருக்கா பாரு. நானும் நீ எழுதான் மாமா அழுந்தது. நானும் பார்க்கலாம் பாம்போடு சொல்லிட்டாங்க அழுந்த பாவடியாங்க. நானும் சும்மா ஒரு ஒப்பாட்டுக்கு தான் மாமா அழுந்தேன். சரி முடிக்கலாம். ஆமா குருச்சேத்திர காவலன். அதனால ரதம் செலுத்த அர்ஜுனன் தேர்தல ஏறி சமுதாயத்துக்கு வந்துங்கிறான். எதிரி கர்ணம் வரலாம்னு சொல்லு. தம்பி கேட்டா அந்த அட்டிலுக்கு ரதம் ஓட்டுறவன் ஆண்டவன். ஆண்டவனுக்கு சரிசமான ஆளு எனக்கு ரதம் ஓட்ட வேணும்னு கேட்டா தம்பி ஓட்டுறாதா ஜாதி கட்டவனே எடுப்பார் கைப்பிள்ளி ஊராஞ்சு தின்னு உடம்பு வளர்க்கிறவனே வாடா சண்டிக்கு போகலாம் கூப்பிடு. அப்படிதான் கூப்பிடு. அடே கண்ணம் ஜாதி கட்டவனே குல கட்டவனே ஆச்சார மைந்தனே தாய் தந்தன தருதல மயிலே நீ ஒரு ஆண்மகன் இருந்தால் உன் முகத்தில் வீசி இருந்தால் என்னோட சண்டைக்கு வர எப்படி மாமா கேளு அடே ஜாதி கட்ட கண்ணம் குல கட்டவனே தாய் மைந்தனே நீ ஒரு ஆண்மகன் இருந்தால் என்னோட சண்டைக்கு வர சண்டைக்குவான். ஒண்ணு பண்ணா அதெல்லாம் உடம்பு
என்னமாமா என்ன சொல்ற அப்படிதானே என்னன்னு கேட்கணும் கேட்க தெரியாதா இதுதானே கேட்கணும் ஆமா என்னன்னு கேட்கணும் போய் பாரு சரி இதுதானே அடியே பேடி போய் அர்ஜுனா ஆணிலம் இல்லாமல் 509 இருந்தால் முகத்தில் நீட்டிருந்தா வாடாசண்டைக்கு ஓட்டாராசை கொட்டாரு எப்படி நான் கேட்கிறேன் எப்படா ஜோடி பண்ண அதான் என்ன அதான் இது நம்பேர் இவன் சண்டைக்கு வரமாட்டான் இவன் யாரு கொடி கட்டி ரதம் பேரி வந்துங்கிறான் சகம்பாடி படி வாங்கி சோறுன்ற பாகதான் உனக்கு ஒரு முடி உனக்கு ஒரு கொடி உனக்கு ஒரு ரதம் நீ ஒரு ஆண்மகன் நான் இது போட்டிருப்பதை தெரியுது இதெல்லாம் வந்து சொந்த கிடையாது இதெல்லாம் சொந்த கிடையாது நீ போட்டு சொந்தமா எல்லாம் வாத்தியாரு நீ போட்டுக்கிற பாரு அடுத்த சொத்துக்கு என்ன சொந்த கிடைக்க முதல்ல என்ன செஞ்சுக்க போய் என்ன கொடி பாலை கட்டிட்டேன் நான் ஆம்பளை மாதிரி வந்துட்டேன் ஒரு நாளைக்கு அதுபடி அரிசி கொடுத்தாக்கா அதை வாங்கி அடுத்த வீட்டு கையை சாப்பிடுவோம் நீ ஒரு ஆம்பளை பேர் சண்டிகர் வெட்டினால் அதை தரையில் விழுந்து எப்படி பணங்காரி ஒண்ணு செதறி போதும் அத மாதிரி உன் சிரத்தை அறுத்து சின்ன பின்ன மாக்கி வேண்டாம் அப்பா பேரு அம்மா பேரு கூட பிறந்த அண்ணன் பேரு தங்கச்சி பேரு அக்கா பேரு ஜாதி என்ன குளம் என்ன சொல்லிட்டு தான் சண்டை செய்யணும் என்னடா நீ ஜாதிய
இல்லப்பா அவன் என்ன சொல்லுவான் சந்திரகுலமா சந்திரகுலமா எந்த குலமையே நீ எந்த குலத்துல தெரிஞ்சியோ அதே குலத்துல நான் முன்ன பண்ண வேண்டாம் எப்படி அவன் யாருக்கே பிறந்து போறான் அப்படிங்க பிறந்து நீ குஞ்சின் மேய்ந்த ஆமா குருகுல ஆமா அதே குஞ்சின் மேய்ந்தனா ஆமா அதே குஞ்சின் குருகுல வம்சம் நாங்கடா மாமா பக்கிலுக்கு இந்த ஆடு ஆடு ஆமா யாரு தான் குட்டி யாரு சொந்த ஆட்டுக்காரன் ஆட்டுக்காரன் சொந்தம் போது இவன் எதை வச்சுன்னு பாடுறான் இவன் எதை நம்பி வந்திருக்கிறான் நம்ம டாய் கர்ணா ஆகட்டும் இவன் பழத்தகன்னு வரல மாமா அப்படிதானே மாமா டாய் கர்ணா டாய் நாங்க விரும்புகிறோம் நீ ஒரு ஆம்பளை ஒரு சண்டைக்கு வந்தாக்க என்ன பொம்பளையா சண்டைக்கு ஒரு ஆம்பளை வந்தாக்க தன் பலத்தை வச்சுதான் வரணும் எப்படி என் பலம் உடம்புல ஒத்து இருக்கணும் சக்தி இருக்கணும் பலம் இருக்கணும் சண்டை போட வரணும் நீ வந்துட்ட பாரு என்ன பேசுற பாரு ஒரு ஆம்பளை பாரு என்ன பேசுறீங்க பாம்பு வச்சுக்கிற மாதிரி கையில தனி பாம்பு குட்டி நான் நாட்டு பாம்பெல்லாம் நல்ல பாம்பு ஒரு பெண் பாம்பு குட்டி முடிச்சு வச்சு கையில நாகராசனம் இருக்குது நாகராசனம் இருக்குது மாணவர்கள் அதான் ஒரு ஆம்பளைக்காரங்க நான் எதோ மறைஞ்சிருந்தோனோ அதை நல்ல நேரத்தில் அவனை ஞாபகப்படுத்தி விட்டான் தன் விரலை எடுத்து தன் கண்ணை இரண்டு பேரும் அடிக்கிற மாதிரி அதே போல அவன் வீட்டுக்கு அப்படி உழைக்கலாம் இப்ப நம்ம சும்மா இருக்கக்கூடாது எங்க குறி வைக்கணும் எங்க குறி வச்சா அவன் சாவன்னு எனக்கு தெரியல இந்த உத்தியோக சொல்லப்படி கொப்பலுக்கும் இந்த கழுத்துக்கும் குறி வந்து கழுத்து தான் வச்சுக்கிறேன் நானு உத்திக்கும் கழுத்துக்கும் அந்த வந்தருக்கும் இடையன் அவன் ஏழாயிரம் சரி செஞ்சிருவான் அதனால உத்தியோக சொல்லப்படி கொப்பலுக்கும் கழுத்துக்கும் மத்தியில வையை குறி அப்படி மேல போனா கீழே பிடிச்சிக்கோ கீழே போனா ஆனா தெற்காக நான் இல்லை கண்டியா நீ தேவை கருத்தை மட்டும் ஓட்டணும் அங்க போய் இங்க போயின்னு இதெல்லாம் சொல்லக்கூடாது தோசை தின்னா ஓட்டை எழுக்கூடாது ஏன்னா தோசை தின்னா ஓட்டை என்னாத நீ சொன்னானா டெல்லியை சொன்னானோ கர்ணம் விட்டானோ அர்ஜுனம் செத்தானோ அந்த நல்ல பேர் நீ வாங்கி சொல்றேன் சூத்தமணி சுப்பிரமணி வாசம் போடுறேன் சூத்தமணி சுப்பிரமணி வாசம் போடுறேன்னா நான் வெகுரு புத்திரி விநாயகர் வாசம் போடுறான் புத்தானா வந்து ரதை மட்டும் தானே ரத்தத்தை மட்டும் விட்டு ஏ அண்டையா நான் சாட்சாதி பெருமாள் கண்ணன் பேசுறேன் கண்ணனுடைய அச்சுறுத்தியானா அச்சுறுத்தி தலையை கொண்டு போயிடும் அச்சுனுடைய ரதமானது பூமியில பதுக்கிறதுக்கு ஒரு 12 அங்கலம் இடம் வேணும் ஆமா தர்மதேவதி பூமாதேவி நீதானே ஓடுவை என்று நாராயணா அதர்மம் தலைத்து வச்சு தர்மம் நிலை பண்ணிருக்குது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய பூமி பார்த்த தேர்வு கேட்டேன் பாவிமுண்டா அது என்ன வச்சுன்னு வாழ்றதுக்கு தான் கொடுத்துருக்கோம் வேற நோயே நோடியே இல்லை